சுண்டக்காய் வத்தல் பொடி பார்க்கலாங்க. இப்போ இந்த சுண்டக்காயை நீங்கள் வறுத்து நீங்கள் அடிக்கடி வச்சுட்டு சாப்பிட முடியாது. இதை வந்து நம்ம வந்து உணவில் எப்படி சேர்த்துக்கணும்னா, பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டு சாப்பாட்டில் கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், சுண்டக்காய் பொரிச்சு வச்சுருக்கேன். இதில் கூட வந்து ஒரு மோர் மிளகா கொஞ்சம் போடுறேனுங்க, ஒரு டேஸ்ட்டுக்காக. உப்பு புளி கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். உப்பு புளியும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், வெள்ளை உளுந்தை வந்து நம்ம பொட்டு இருக்க உளுந்து தான் நம்ம போடணுங்க. அதான் நல்லது, உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் கூட வருங்க. பாருங்கள், உளுந்து வறுத்து வச்சுருக்கேனுங்க. இது கடலைப்பருப்புங்க, கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து எந்த ரேஷியோ போட்டேன்னு சொல்லி காட்டுறேங்க. இந்த உலக்கில் 2 உலக்கு எடுத்திருக்கேன் உளுந்துங்க, 1.5 உலக்கு எடுத்திருக்கிறேன் கடலைப்பருப்புங்க, அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாங்க, ஒரு சும்மா ஒரு காரத்துக்கு, இதுவே காரம் இருக்கும் மோர் மிளகா, இது ஒரு சும்மா ஒரு 4-5 மிளகா இது போட்டுங்க. அப்புறம் ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேனுங்க. ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு 3 வறுத்து கூட போட்டிருக்கேனுங்க. இவ்வளோதானுங்க அரைக்கிறதுக்கு, நம்ம வேறு எதுவும் போட வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், இப்படி கரன்னு அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். அதாவது முதல் உணவு சாப்பாடு சாப்பிடும்போது இதாக இருக்கட்டும்ங்க. ஏன்னா இதில் வந்துங்க நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு இதில் வந்து உங்களுக்கு துவர்ப்பு, நீங்கள் வந்து கசப்பு துவர்ப்பு சாப்பிட்றது கம்மி. இதில் வந்து கசப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்குங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டு சாப்பாட்டில் சாப்பிட்டு அப்புறம் எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க.